லேக்கசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆடியபிளா? ஓகேவா? லேக்கசிஸோட ஒரு ஜெனரல் பிக்சர், அதாவது நம்ம மேக்சிமம் ஃபர்ஸ்ட் செஷன்ல போட்டது வந்து மேக்சிமம் காமனாலிட்டி எது வருது, என்னென்ன ரூப்ரிக் காம்பினேஷன்ல அந்த லேக்கசிஸ் பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. கிளாசிக்கலா நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லேக்கசிஸ் கிளாசிக்கலா மருந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, தெர்மல் வந்து சில்லி எல்லாம் கவர் ஆகிட்டு வரும், கடைசியில் வந்து தெர்மல் சில்லிம்பாங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு அக்யூட் கேஸ்க்கு லேக்கசிஸ் கொடுக்கறதுங்கிறது கிளாசிக்கல்ல ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எல்லா பிக்சரும் கவர் ஆகிட்டு வரும், கடைசியில சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடும்பாங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும், மருந்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு. அப்ப கிளாசிக்கல் பிக்சர்ல ஒரு லேக்கசிஸ் பர்சனாலிட்டியை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லேக்கசிஸ் வந்து பாஸ்பரஸ் பர்சனாலிட்டி மாரி இருக்கும், சல்ஃபர் மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்டட் இருக்கும். சிலது கவர் ஆகும், சிலது கவர் ஆகாது. வெறும் பிக்யூஆர்எஸ் வச்சுமே நம்ம போக முடியாது, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஆனா ஆர்ஓஹெச் மெத்தட்ல லேக்கசிஸ்ங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ட்ரக். அதுதான் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ட்ரக் தான் நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். லேக்கசிஸ்ல மற்ற கிளாசிக்கல்ல கொடுக்கறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா 1 மினிட் ஒரு வெர்ஷன் சொல்லிட்டு அது கன்ஃபார்மா லேக்கசிஸ் அப்படின்னு கன்ஃபார்மா வந்து இதுல கொடுக்க முடியும். ஏன்னா அந்த ரூபரிக்கை கரெக்டா போட்டீங்க அப்படின்னா யார் ரெப்பர்டைஸ் பண்ணாலும் அந்த ட்ரக் தான் வரும். அப்போ வந்து அதை மட்டும் பாக்குறப்ப அந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷத்துலயே அந்த லேக்கசிஸ் பர்சனாலிட்டியை நம்ம மருந்து கொடுக்க முடியும். வேற எந்த கன்ஃபியூஷனோ வேற எதுவும் கவர் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இருக்க தேவையில்லை. ஒரு லைவ் ஆடியோ கேஸ் போயிடலாம். சார் ஆடியபிளான்னு பாத்துங்க சார். சொரிஞ்சா ஒரு இடத்துல தடிச்சது ஒரு 25 பைசா நான் அந்த காசு மாதிரி. யாருக்கு சார் கேக்குதா? ஹலோ கேக்குது சார். ஓகே ஓகே. அது என்னுடைய ஃப்ரெண்டு தான் போன்ல கேஸ் எடுத்தது. ஒரு அட்ரிகேரியல் கேஸ். தடிச்சது ஒரு 25 பைசா நான் அந்த காசு மாதிரி. யாருக்கு? எனக்கு தான் 2 செட் மட்டும். சரி, இப்போ எப்படி என்ன பண்ணது? ஃபர்ஸ்ட் இச்சிங் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஒரு இடத்துல கொசு கடிக்கிற மாதிரி ஒரு இச்சிங் பெயின், ஒரு இது தெரியுது, சென்ஸ் தெரியுது. சரி, அது அப்புறம் சொரிஞ்ச உடனே அது அட்ரிகேரியா அப்படியே டெவலப் ஆயிடுது. அது வந்து ஒரு ஸ்பாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல தான் வருது, உடம்பு ஃபுல்லா வரல. சரி. அது மெயினா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 கொரோனா பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல? ஆமா. ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இந்த டீக்கு பிரெட் எப்பயுமே மாமூலா சாப்பிட்றது பழக்கம் எனக்கு. சரி. மார்னிங் இது பிரெட் இல்லைங்கிறதுனால அந்த கடையில குட் டே பிஸ்கெட் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் விற்பாங்க, அது வாங்கி சாப்பிட்டோம். அது ஒரு 10 டேஸா. சரி. எனக்கு அதுல அந்த பிஸ்கெட்ஸ் அந்த டீ அந்த இது சாப்பிடும்போது தான் எனக்கு அந்த இச்சிங் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. சரி. அதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளம். ஆனால் இப்போ ரெக்கரண்டா அதை விட்டுட்டேன். ஆனால் மறுபடியும் அந்த பிஸ்கெட்ஸ் அந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடும்போது தான் நல்லா தெரிஞ்சுது, அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி. ஆனால் இருந்தாலுமே எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு வாரத்தில் இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி ஏதாவது ஒரு வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அந்த இது ரேஷஸ் வந்து மார்னிங் வரைக்கும் இருக்கு, மார்னிங் அப்புறம் தெரியல. எக்ஸாக்டா பார்த்தா நைட்டு 7 o'clockல இருந்து 9:30க்குள்ளார அது ஸ்டார்ட் ஆயிடுது. சரி, அதுதான். சரி, இது என்ன பண்ணலாம்? அது என்ன ஒன்றும் இதில் ஏதோ ஒரு மெடிசன் சொல்லி பார்ப்போம். சரி, என்ன இதனால என்ன பிரச்சனை உனக்கு இருக்கிறதுனால? ஹலோ, இது இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் கேட்குறேன். இருக்குனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது சொரிஞ்சா ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். இதே வந்து இது பாம்புலையும் சோல்லையும் வந்துருச்சுன்னா பெயின் இருக்கு. நடக்கும்போது அந்த இடத்த வந்து சென்ஸ் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி நம்னஸா இருக்க மாதிரி இருக்கு. சரி. அது பாம்புல சோல்ல வரும்போது மட்டும். சரி. அதான் ஃபீல் ஆகுது. மற்றபடி இது ஒன்றும் பெருசா ஃபீல் ஆகல. சரி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறதா இருக்கு. புரியல. சரி இப்போ அந்த பேசிக்கலாம், அப்புறம் ஏதாவது ஒன்று மெடிசன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த ஒர்க்குக்கு அப்படியே போயிடுற மாதிரி இருக்கு. ஏன்
அது பெருசா ஒன்றும் ஃபீல் ஆகல, நம்மளுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் தெரியல. ஏதாவது ஒரு தொட்டா அந்த இடத்துல இச்சிங்கோ இல்ல இதா தெரியுது. அப்புறம் அதை பத்தி கண்டுக்கல அப்படின்னா, அது தொடல ஒன்றும் கண்டுக்கலன்னா அது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அதனால அது ஒன்றும் பெருசா ஃபீல் ஆகல. ஓகே ஓகே. ஆனா அப்பயே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இப்பயே கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். ஏன் அப்புறம் இது அக்ரெசிவ் ஆயிடுச்சுன்னா இப்ப நிறைய கேசஸ் பாக்குறோம்ல, அவன் வார கணக்குல மாச கணக்குல மெடிசன் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதனோட சைடு எஃபெக்ட் என்ன வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்ல, அதனால. ஓகே ஓகே. அது ஏற்கனவே பாஸ்ட்ல 1 டன் சொல்லும்போது ஆர்சால்ப் 200 ஒரு தடவை சாப்பிட்டேன். இப்போ இந்த கொரோனாவுக்கு ப்ரிவென்டிவ் டோஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு இதுக்காக நான் ஒரே ஒரு டோஸ் ஆர்சால்ப் 200 ஒரு டோஸ் சாப்பிட்டேன். சரி. அது கொரோனா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்லேயே. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு அந்த பிளம்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கரண்டா இப்போ ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே இருக்கு. மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1-2 காஃப் வரும், அதுல கொஞ்சம் ஜெல்லி லைக் ஸ்போட்டம் வரும். சரி. காரமா சாப்பிட்டோம்னா உடனே நல்லாவே அது தெரியும், நல்லா பிளம்ஸ் வந்து நல்லாவே வெளியே வர மாதிரி இருக்கு காரமா சாப்பிடும் போது. இப்போ இந்த சீசன்ல வந்து எனக்கு இந்த சம்மர் சீசன் இந்த வின்டர் சீசன் மாறும்போது எனக்கு கம்பல்சரி ஒரு தடவையாவது கோல்டு அட்டாக் வரும். ஆனா இந்த சீசன் அந்த கோல்டு அட்டாக் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஒரு சிம்டம் இல்லை. ஆனா எனக்கு இந்த 3 மந்தாவே அந்த ஸ்போட்டம் வந்து ஜெல்லி லைக் ஸ்போட்டம் வந்து வருது. ஒரு தடவை காஃப் பண்ணாவே ஒரு ஸ்போட்டம் வந்து அது ஒரு கெட்டியா அது பால் மாதிரியே வெளியே வருது. அது டேஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லை, எதுவுமே இல்லை, ஜெல்லு மாதிரி அது வருது. அது ஒரு 3 மாசமாவே இருக்கு எனக்கு. சரி. இப்போதைக்கு பெருசா இதுதான். மெயின் பிரச்சனை இது உனக்கு இப்ப? மெயின் பிரச்சனை இது 2 தான். அந்த ஸ்போட்டம் வந்து 3 மாசமாவே இருக்கு. அது அப்பயாவது ஒரு டைம் அதுவும் தான் தோணும். அது என்ன ஒரு ஃபியர். இப்போ கேஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்துல உட்காந்து வச்சு பாக்குறோம், நிறைய எனக்கு வீசிங் கேசஸ் எல்லாம் நிறைய வரும். அதுல ஒரு மாதிரி ஏதாவது டிபியோட அஃபெக்ஷன் ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் வரும். அது எப்பயாவது ஒரு டைம் அந்த ஸ்போட்டம் நிறைய வரும்போது எனக்கு அது ஃபீல் ஆகும். மற்ற டைம்ல ஒரு தடவை 2 தடவை வரும்போது இரும்புறமா அது அப்படியே வெளியில் போய் துப்பிட்டு வந்து நான் மட்டும் அடுத்த ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் இருக்கும். மற்றபடி இல்லை, பேஷண்ட் முன்னாடி ஏதாவது ஒரு டைம் 2 டைம் இருமும்போது கொஞ்சம் ஷையா இருக்கும். அவன் ஏதாவது என்ன டாக்டரே இரும்பிட்டு இருக்காரு எவனோ ஒருத்தன் நம்மள கேள்வி கேட்பான். அப்போ வந்து என்னடா நம்மளே ஒருத்தன் கேள்வி கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே. வேற இதுதான், இதை தவிர வேற ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை. கம்ப்ளைண்ட் பத்தி என்ன திங்கிங் ஓடிட்டு இருக்கு, என்ன ஃபீலிங் ரெக்கரண்டா இருக்கு? கம்ப்ளைண்ட் பத்தி அதிகமா யோசிக்கணும்னா ஏதாவது ஒரு ஃபியர் வரும் எப்பயாவது ஒரு டைம். அதாவது அந்த மாதிரி கேசஸ் நான் பார்க்கும்போது, ஏதாவது அட்டிக்கரை கேசஸ் வரும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபியர், அவனை மாதிரி நம்மளும் ரொம்ப கொஞ்சம் கிரானிக்கா மெடிசன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு தோணும். அந்த மெடிசன் சாப்பிட்றோம், அவன் அலோபதி மெடிசன் அதிகமாக எடுக்கும்போது அந்த மாதிரி மெடிசனோட காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். இந்த மாதிரி அதிகமாக கார்டிகோஸ்டெராய்டு சாப்பிட்டா எனக்கு வந்து விஷன் இம்பேர்மெண்ட் வந்துருச்சுமா, ஒபிசிட்டி நிறைய வந்துருச்சுமா, அப்புறம் நிறைய அந்த ஸ்டீராய்டு டேப்லெட் அந்த லேடிஸ்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது ஒரு இது. ரெண்டாவது இன்னொன்னு, அந்த ஸ்பூட்டம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஏதாவது டிபி அஃபெக்ஷன் அது மாதிரி ஏதாவது வந்துருமோ, அது என் பையன் பக்கத்துலயே தான் படுத்திருப்பான், அது மாதிரி இருமி அவனுக்கு ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் வரும். பட் ஆனா அந்த மாதிரி சிம்டம் இல்ல, ஆனா ஒரு தாட் வரும் எப்பயாவது ஒரு டைம். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி, கொடுத்துடலாம். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் பெருசா வேற அளவுக்கு மைண்ட் அளவுக்கு எதுவும் ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தெரியல. ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி 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 சரி, ஓகே.
பார்த்துட்டு சொல்லவா? சொல்லு. பார்த்துட்டு கூப்பிடுவா? சரி. சரி, ஓகே. சரி. சொல்லுங்க சார். ஹலோ சார். ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள். Fear, suffering. Indifference to. Sir, delusion, wrong, he has suffered. Frivolous, mind frivolous, light desire. Fear, suffering, fear, suffering, fear, suffering, fear, tuberculosis, ailment from embarrassment. Fear, suffering, fear, tuberculosis. Okay. Fear, objective reasonable. Fear, disease, impending. Fear, disease, impending, contagious, sensitive to opinion of others. தெரியுதா? ரெப்படி சாட் தெரியுதா? ஹலோ தெரியுது சார். ஓகே. Ailment from embarrassment. எலிமெண்ட் ஃப்ரம் எம்பராஸ்மெண்டா வெறும் எம்பராஸ்மெண்டா? Ailment from embarrassment. இப்படி இருக்கிறதுனால டாக்டருங்க இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு வெறும் எம்பராஸ்மெண்ட். சரி. Shameful sir. ஹலோ Shameful or bashful வேற ஷேம்ஃபுல் பேஷ்ஃபுல்ங்கிறது வந்து இதுல மட்டும்தான் இருக்கு ரூபிக். சிந்தசிஸ்ல மட்டும்தான் இருக்கும். வேற Frivolous. ஓகே. Light desire for. Light desire for. எப்படி சார் லைட் டிசைர் ஃபார்? இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. Sir, delusion, wrong, he has suffered. Delusion, wrong, he has suffered. எப்படி? அந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அதனால வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இது பண்ணார்ல சார். அதனால வந்திருக்குமோன்னு சொன்னாரா? அதனாலதான் வந்திருக்குன்னு சொன்னாரா? அதனால இருக்குமோ அப்படின்னு சொன்னார் சார். இல்ல அதனால வந்துருச்சு, அதனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் வந்திருக்குன்னு சொன்னாரு. ஆமா சார். சரி, ஓகே சார். ஓகே சார். அதனால நல்லா தெரிய வந்துச்சு அப்படின்னு. ஓகே. என்ன? அதனால நல்லா தெரிஞ்சிச்சு. Delusion, he has done wrong. He has done wrong. எப்படி? அதனாலதான் வந்துச்சுன்னு சொல்றாரு. அது சாப்பிட்டேன் அதனாலதான் வந்துருச்சு. பட் அதனால சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி எதுவும் சொல்லலையே சார். அது ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள். சரி, 11 ரூபிக் சொல்றீங்க. என்ன மருந்து? ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் திருப்பி சொல்லியிருக்காரு. பிபிபி ஃபியர் சஃபரிங்கும் 3 தடவை சொல்லியிருக்காரு சார். ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் திரும்ப சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்க. அதுவா பிபிபி? மருந்து சார். மெடிசன் வந்து லாக்ஸிஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். லாக்ஸிஸ் தான் கொடுத்தோம் சார். ரெட்ரோஸ்பெக்டிவ்லயே போவோம். லாக்ஸிஸ் தான் கொடுத்தோம். இந்த கேசஸ்ல எது பிபிபி, எது ஃப்ரீக்வெண்டா, எது பிபிபிங்கிறது சொல்லுங்க. எது தீம், எது சஃபரிங்? ஃபியர் சஃபரிங். எப்படி சார்? டியூபர்குலோசிஸ். ஓகே. பேஷண்ட் வந்து சொல்லும் பொழுதும் இது நமக்கும் இந்த மாதிரியான சஃபரிங் வருமோ அப்படிங்கிற ஃபியர். என்ன சஃபரிங் வரணும்னு நினைக்கிறாரு? காம்ப்ளிகேஷன்ஸ் வருமோ? இப்ப இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நமக்கும் வந்துருமோ? அதுதான் என்ன ரூபிக்? அதுதான் நீங்க பார்க்க போறோம். ஃபியர் சஃபரிங். ஃபியர் சஃபரிங்னா அது வந்து துன்பத்தை கண்டு பயப்படுறாரு. துன்பம் வேதனை கண்டு பயப்படுறது. இவர் வந்து துன்பம் வேதனை வந்து எதனால வந்துரும்னு நினைக்கிறாரு?
ஹலோ, துன்பம் வேதனை எதனால வந்து பயப்படுறாரு, அதுதான் ரூபிரிக். எப்படி வந்துரும் அப்படிங்கிறது பயப்படுறாரு, அதான் நீங்க சொல்றதுதான் இப்ப சொன்ன விஷயம் தான் பிபிபி. ரூபிரிக் தான். மத்தவங்க கிட்ட இருந்து வந்துரும், அவங்கள பாக்குறனால, கிட்ட வச்சு பாக்குறனால. அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. மத்தவங்க சஃபரிங்க பார்த்து பயப்படுறாரு சார். மத்தவங்களுடைய சஃபரிங்கால. ஓகே, வெரி குட் மேடம். அந்த சைடு எஃபெக்ட்ஸ், லேடிஸ்க்கு தைராய்டு வந்துருது. அதெல்லாம். ஓகே ஓகே. Fear of infected being. Delusion surrounded by enemies. Delusion surrounded by enemies என்ன சார்? Fear of infection, sir. Fear infection, very good. ஏற்கனவே இருக்கு, எடுத்தாச்சு. Fear contagious epidemic infection எடுத்தாச்சு சார். வேற சார்? சார் மருந்து லாக்டோசிஸ் தான், அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் வந்து வேறுபடுது. இப்ப இந்த கேசஸ்ல எது ப்ரிடாமினன்டான ஃபீலிங் சார்? என்ன காரணத்துக்காக பேஷண்ட் ஃபோன் பண்றாரு அப்படிங்கிறது தான் மேக்சிமம் ப்ரிடாமினன்ட் ஃபீலிங். நம்ம பிபிபி ஒரு சாப்டர் ஃபுல்லா பார்த்தோம். என்ன காரணத்துக்காக பேஷண்ட் வராரு? ரொம்ப நாள் மருந்து சாப்பிட வேண்டி வருமோன்னு பயப்படுறாரு. ஹலோ, அது பிளஸ் அதனால ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோன்னு பயப்படுறாரு. சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படிங்கிற. அப்ப என்ன ரூபிரிக் சார்? அதுக்கு யாருமே இந்த 11 ரூபிரிக்ல அந்த ரூபிரிக்கே வரல. Fear being injured. Fear being injured எடுத்துக்கலாம். Fear injured being வராது. இல்ல அதான் இல்ல, பார்த்தேன். மெயினான தீம் சார் என்ன சொல்றாரு? ரூபிரிக்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவர் என்ன அந்த கேஸ்ல வந்து என்ன எசன்ஸ், என்ன காரணத்துக்காக வராரு, எதுக்கு மருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு? அதாவது இந்த கேஸ்ல 2 இருக்கு, அதை பத்தி ஒண்ணுமே கண்டுக்கல அப்படிங்கறதும் இருக்கு, அது ஃப்ரிவோலஸ். அதை பத்தி ஒண்ணும் கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஃப்ரிவோலஸும் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, எதுக்காக பயப்படுறாரு? இன்ஃபெக்ஷன் வந்துரும், பேஷண்ட் பார்க்கறனால இருக்காரு. ஃபியர் ரெண்டுமே மாறி மாறி. இன்ஃபெக்ஷன்ங்கிறது ஓகே, இன்ஃபெக்ஷன்ங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதை எலிமினேட். Fear of sold being. நம்ம கணிக்கா இதே மருந்து எடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே ஓகே. சார், delusion injured by surrounding. delusion injured by surrounding ஏற்கனவே நம்ம பார்த்தோமா மேடம்? injured by surrounding எங்க இருக்கு? இல்லைங்க சார், இப்ப நம்ம வந்து அடுத்தடுத்த ஆட்களை நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து அட்டென்ட் பண்ணும்போது எங்க நமக்கு அந்த நோய் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களா சார்? இல்ல மேடம், நமக்கு வந்து அந்த நோய் வந்துருமோ அப்படின்னா ஃபியர் இம்பெண்டிங் டிசீஸ் தானே. இன்ஜூர்ட் பை சரௌண்டிங் நம்ம முதல்ல வந்து கிளாஸ்ல சொல்லியிருந்தோம்ல, சரௌண்டிங்ல என்னென்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க. சரௌண்டிங் அப்படிங்கறத என்னென்ன சொல்லியிருந்தோம்? பொல்யூஷன், வாட்டர், கிளைமேட், சொசைட்டி, அதான் மெயின். ஆமா, இதுதான் சரௌண்டிங். நம்மளை சுத்தி உள்ளதுனால அவர் பாதிக்கப்படுறதுன்னு இங்க வரலையே. ஓகேங்க சார். அப்ப இது வராது. ஓகேங்களா? சொல்லுங்க, வேற ட்ரை பண்ணுங்க. இது சீரியஸா போயிடுமோன்ற பயமா இருக்கு சார். சார், இது சீரியஸா போயிடுமோ, ரொம்ப நாள் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஓகே ஓகே. யார் சார் நீங்க? வெங்கடேபுரம் கல்பாக்கம் சார். வெரி குட் சார். அதுக்கு ரூபிரிக் போடுங்க சார், அவ்வளவுதான் சார். ஒரு ஆள் தான் கரெக்டா அதோட எசன்ஸை பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து நிறைய தைராய்டு கேஸ் இதே மாதிரி வந்து மாத்திரை மருந்துனால சைடு எஃபெக்ட் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறாரு. அதே மாதிரி நமக்கும் வந்துருமோ அப்படிங்கறத நினைக்கிறாரு. இதுதான் எசன்ஸ். இந்த கேஸுக்கு உண்டான ஃபீலிங் தான். அதுக்காக உங்கள்கிட்ட போன் பண்ணியிருக்காரு. ஈவன் தோ ஃப்ரிவோலஸ் இருந்தாலும் அவர் பாக்குற கேசஸ்ல, என்னோட கொலீக் தான், ஃப்ரெண்டு தான், அவர் பாக்குற கேசஸ்ல மருந்து சாப்பிட்டு ஸ்டிராய்டுனால ஒபிசிட்டி வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, அந்த மாரி நிலைமை நமக்கும் வந்துரும்
அந்த மாரி நிலைமை நமக்கும் வந்துடும். இதே மாரி இப்ப சளி வந்துகிட்டு இருக்கு, இந்த சளி நாளைக்கு டிபியா மாறுது. அப்ப நோய் டிபியா மாறுது. இப்ப இருக்கிற கண்டிஷன் நானும் அலோபதி மாத்திரை சாப்பிடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். இது என்ன டென்ஸ் சார்? ஃபியூச்சர் சார். ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலுஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பி என்ன டென்ஸ் சொன்ன? பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போதைக்கு என்ன டென்ஸ் நான் சொல்றாங்க? சொன்னது என்ன மேடம்? எனக்கு இப்ப நோய்க்குண்டான, அதாவது அவருக்கு வந்து சளி வெளியேற்றம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவர் அதை கேர் பண்ணல. கேர் பண்ணலன்னா அவர் ஃபோன் பண்ணிருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேஸ்ல அனலைஸ் பண்ணா, அவர் கேரே பண்ணலன்னா அவர் ஃபோன் பண்ணிருக்க மாட்டார். அவங்க ஒய்ஃப் சொல்லி ஃபோன் பண்ண சொல்லியிருக்கணும். அதான் ஃப்ரிவாலஸ். அப்ப இந்த கேஸ்ல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு ஃப்ரிவாலஸ் இருக்கு, ஃபியர் சஃபரிங் இருக்கு. ஃபியர் சஃபரிங், நோயை கண்டு அஞ்சுகிறார். இந்த கம்ப்ளைண்ட் எப்படி போயிடும்னு அஞ்சுக்கிறாரு. எதனா எப்படி போயிடும் அஞ்சுக்கிறாரு தான் டெப்த் இன்டு தி ரூபிரிக். எப்படி போயிடும் அப்படின்னா, மற்றவங்க ஸ்டிராய்ட் சாப்பிட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாரி ஆயிடுமோ, இப்ப இந்த சளி இருக்கிறது டிபியா மாறிடுமோ அப்படிங்கிறது. அப்ப இது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியர் ஆஃப் ரிசீவிங் இன்ஜுரி. ஆமா அதேதான். டெலுஷன், இன்ஜுரி, ரிசீவ் இன்ஜுரி. இதான் இன்னைக்கு இந்த ரூப்ரிக்கோட டெப்த் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபியர் இன்ஜூர்டு பீயிங் அப்படின்னா சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படிங்கறதோட நிறுத்திடணும். அதனால அது பாதிக்கும், அதனால நான் அஃபெக்ட் ஆக போறேன் அப்படிங்கறோட இது இன்ஜுரி வில் ரிசீவ் அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் சளி, சாதாரண சளி நாளைக்கு டிபியா மாறிடும். ரிசீவ், வில் ரிசீவ் இருக்குல்ல, அப்ப அந்த ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணணும். அப்ப டெலுஷன், இன்ஜுரி வில் ரிசீவ் அப்படிங்கறத கரெக்டான ஸ்டேட்டஸ். பிளஸ் வந்து ஃபியர் இன்ஃபெக்ஷன் பிளஸ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரிவாலஸ், ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்க வேண்டியது. அப்படியுமே மருந்து வரல சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். இன்னொரு ரூப்ரிக் இருக்கு சார், அது போட்டீங்கன்னா மருந்து வந்து. சார், மருந்து மாத்திரை சாப்பிடுறதுனால இந்த பாதிப்பு வருது. டெலுஷன் பாய்சன், மெடிசன் இஸ் பாய்சன் அப்படிங்கிறத விட ஃபியர் ஆஃப் பீயிங் பாய்சன். இந்த இடத்துல வந்து ஃபியர் ஆஃப் பீயிங் பாய்சன். இப்ப பாய்சன்னா வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். பாய்சன்ங்கிறது ஒரு நச்சு அப்படிங்கறது மாரி நீங்க எடுத்துக்க தேவையில்லை. இது மருந்து. அந்த மருந்து சாப்பிட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்துருவோம் அப்படின்னு பயப்படுறது. ஃபியர் ஆஃப் பீயிங் பாய்சன். Delusion, injury will receive. Frivolous, fear contagious. போட்டீங்கன்னா லாக்டசிஸ் 30 ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, ஃபியர் கண்டேஜியஸ் எதுக்கு எடுத்துக்கணும்? ஃபியர் கண்டேஜியஸ் அப்படின்னா அவர் சொல்றாருல, இந்த பிளம் இருக்கு, நான் கேஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதுல இருந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ. டிபி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா ட்ரக் மாறிடும். கல்கேரியா, டேரன்டுலா ரெண்டு தான். உங்க மைண்ட் இதுல ஃபிக்ஸ் ஆயிடும். பட் இது வந்து இதோட தீமேட்டிக் இங்க வரல. அதனால இன் ஜெனரல் இன்ஃபெக்ஷன் கண்டேஜியஸ். இந்த டிபி இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ, இந்த கேஸ் பார்த்துட்டு இருக்குங்க, இந்த பிளம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்காக. வேற ஓகேவா?
சார் இது எப்படிங்க சார் வந்து இது ஃபியர் டியூபர்குலோசிஸ் அவங்க வந்து ஓப்பனாவே சொல்றாங்க. அப்ப அது இல்லைன்னு நாம எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா நம்ம இதுல லேக் ஆயிடுவோம்ல, அவங்க டியூபர்குலோசிஸ் சொல்றாங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ முடிச்சிருவோம் இல்லையா? அது வந்து இல்லைன்னு நம்ம இல்லைன்னு எப்படி நம்ம அதுல இருந்து முடிவு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது? அதான் அதேதான் எது கன்ஃபார்ம் எது கரெக்ட் தான். இப்ப ஃபியர் டியூபர்குலோசிஸ் அப்படின்னா கல்கேரியா டேரண்ட்லா 2 ட்ரக் இருக்கா? இதை மட்டும் ஏமாந்துடக்கூடாது. இன்னொன்னு சொல்றேன், கன்செப்ஷன் ஒண்ணு இருக்கா? ஹலோ இருக்கீங்களா? இருக்குங்க. ஆமாங்க சார், அது டியூபர்குலோசிஸ் தான். ஆமா. அப்ப ஓகேங்களா? இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ஃபெக்ஷன், இது ஆர்டிஸ்டிக்லாம் நான் எடுத்தேன். அந்த ரூப்ரிக், இந்த ரூப்ரிக்கை எடுத்து விட்டுருங்க. என்ன ட்ரக் வருது சார்? சார் ஸ்கிரீன் சரியா தெரியல சார். இல்ல சார், இருங்க. இப்ப தெரியுதா? இருங்க வரட்டும். இப்ப தெரியுதுங்க சார். இப்ப இந்த கேசஸ்ல உண்டானது ஃபியர் இன்ஃபெக்ஷனை விட நம்ம ஃபர்ஸ்ட் பிபிபி தான் சார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண போறோம். என்ன காரணத்துக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத மெயின். ஓகேங்களா? டெலுஷன், இன்ஜுரி, வில் ரிசீவ் அண்ட் ஃபியர் பாய்சன், இதுதான் ப்ரிடாமினன்ட். இது மட்டும் தான் எலிமினேட் பண்ணியிருக்கேன். புரியணும்னா ரெட் கலர்ல மாற்றி காட்டுறேன். இது 2 தான் மெயின். மற்ற எல்லாமே சப்போர்ட்டிவ் ரூப்ரிக் தான். இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ரூப்ரிக் தான். அப்ப கண்டேஜியஸ் டிபி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறத வந்து ப்ரிடாமினண்டா சொல்றாருன்னு வச்சுங்க. 2-3 தடவை சொல்றாரு. இந்த கேஸோட எசன்ஸே அதான் இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க ஃபியர் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு வந்து நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவர் வந்து டியூபர்குலோசிஸ் சொல்றாரு. பட் அதை விட ப்ரிடாமினண்டா சொல்ற விஷயங்கிறது இன்ஜுரி வில் ரிசீவ். அதுக்காக தான் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்ஜுரி வில் ரிசீவ் அண்ட் ஃபியர் பாய்சன் பீங்கிறதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட மெடிசன் எடுக்கிறாரு. ஈவன் வந்து ஃப்ரிவோலோ ஸ்டேட் இருந்ததுனாலும். அப்ப ஜென்ரல் ரூப்ரிக் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. இதே வந்து 2-3 தடவை டியூபர்குலோசிஸ் பயம், எங்க போனாலும் இப்ப காரி துப்புறாங்க, இங்க பார்த்தாலே டிபி தான் பயம், அதை ப்ரிடாமினண்டா சொன்னாருன்னா அதை எலிமினேட்டிங் ரூப்ரிக்கா எடுத்துக்கலாம். அப்ப அதனாலதான் நான் இது ஜென்ரல் ரூப்ரிக் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். மேக்சிமம் ரூப்ரிக்கை கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா எடுங்க சார். நான் மேக்சிமம் பண்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிடாமினன்சி மட்டும், இதுதான் இந்த கேஸ்ல இது 2 கன்ஃபார்மா இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுவேன். மற்ற ரூப்ரிக் வந்து மேட்சிங் பண்றதுதான். சொல்றது புரியுதுங்களா? இந்த கேஸ்ல இவ்வளவு 15 ரூப்ரிக் இருந்ததுனாலும் 15 ரூப்ரிக்கை டோட்டாலிட்டி போட்டாலும் ஒரு ட்ரக் வராது. அப்ப இந்த கேஸுக்கு உண்டான ப்ரிடாமினன்சி சிம்டம் எது அப்படிங்கறத முதல்ல ரூல் அவுட் பண்ணுங்க. அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ட்ரக்ல நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ல இது கன்ஃபார்மா இருக்கணும். அதுக்கப்புறமேல நீங்க வந்து மேட்ச் பண்ணீங்க. வேற சார்? தேங்க்யூ சார். ஓகே. ஃபாலோ டாக்டர் ஒரு டவுட் டாக்டர். சொல்லுங்க. டெலியூஷன் வில் ரிசீவ் இன்ஜுரிக்கும் ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டுக்கும் என்ன வித்தியாசம்? டெலுஷன் ஃபியர் ஆஃப் இன்ஜூர்ட் பீயிங் அப்படின்னா இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. அலோபதி மாத்திரையே நான் சாப்பிட மாட்டேன் சார். சாப்பிட்டாலே சைடு எஃபெக்ட் வரும், பயம். ஓகேங்களா? இன்ஜுரி வில் ரிசீவ் அப்படின்னா அலோபதி மாத்திரை சாப்பிட்டா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பாதிப்பு வந்துடும். அதுல ஃபியூச்சர் இருக்கா? அலோபதி மாத்திரை சாப்பிட்டா அது வந்துடும். எனக்கு இப்ப சளியா இருக்கு, இந்த சளி டிபியா மாறிடும். ரிசீவ் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் வருதுங்களா? இந்த சளி வந்து நாளைக்கு ஒரு கேன்சரா மாறும், இந்த சளி வந்து நாளைக்கு ஒரு டிபியா மாறிடும், இல்ல லங்க போய் அரிச்சிரும், லங்க போய் பாதிச்சிரும். அவருடைய எக்ஸ்பிரஷன்ல ஃபியூச்சர் டென்ஸ் இல்லனா அது எடுத்துக்க தேவையில்ல. ஆமா. ஃபியர் ஆஃப் பீயிங் மட்டும்தான். முடியாதாங்க சார்? என்ன இத நம்ம ஃபியர் ஆஃப் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் வராதான் சார்? இந்த இது வந்து இப்படி என்ன வந்து பாதிச்சிரும், இது இந்த மாதிரி மாறிடும் வராது. நான் முதலே சொல்லியிருக்கேன், இன்ஜுரினா பாதிப்பு. அப்ப பாதிப்புங்கிறது தானே மெயின் வரணும். எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்ல எங்க அதிகம் தானே இருக்கு. இந்த லிமிட்டை தாண்டிடும் ஒன்னும் சொல்லலையே, அதிகமாயிடும் ஒன்னும் சொல்லலையே. கிளியரா சொல்றாருல. இந்த ஸ்டெராய்ட் டேப்லெட் சாப்பிட்டு நிறைய பேர், நானும் நேரா பார்த்திருக்கேன், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு.
அதே மாதிரி வந்து அவர் எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அப்ப அந்த இன்ஜுரி வில் ரிசீவ், இந்த இன்ஜுரி வில் ரிசீவ்ங்கிறது 2 ரூப்ரிக்கோட காம்பினேஷன். சளி நாளைக்கு டிபியா மாறிடும் அப்படிங்கிறதும் டெலியூஷன் இன்ஜுரி வில் ரிசீவ். அந்த மருந்து மாத்திரை நான் சாப்பிட்டு எனக்கு இந்த பாதிப்புகள் வரக்கூடும், அதுவும் 2த்தையும் சேர்த்து ஒரே ரூப்ரிக். வேற ஃபாலோ பார்த்தலாமா? ஓகே ஓகே டாக்டர் ஓகே. சார் ஸ்கிரீன் கிளாரிட்டி இல்ல சார். இந்த வர ஷேரே பண்ணல. சார் கிளியரா இல்ல. ஹலோ, என்னடா ஃப்ரீயா இருக்கியாடா? சொல்லு சொல்லு. ஃப்ரீயா இருக்கே, கேச்சிருக்கா? இல்ல சொல்லு. ஹலோ கேக்குது கேக்குது சார். இது மெடிசன் போட்டானே, இது மறுபடியும் அட்ரிகேர ரேஷ் இப்போ 2 நாள் வந்திருக்கு. என்னைக்கு போட்ட மருந்து? அதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போட்டதுன்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் ஆகுது? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. சரி, 2 வீக்ஸ் எப்படி இருக்கு? 2 வீக்ஸ்ல ஒன்றும் பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் 3 நாள் ஒன்றும் ரேஷஸ் இல்ல, அப்புறம் கொஞ்சம் லைட்டா 1 இடம் 2 இடம் வந்தது. சரி. அப்புறம் நடுவில் லாஸ்ட் மண்டே, இப்போ போன இந்த மண்டே அப்போ வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். சரி. அது ஃபுல்லா ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிட்டு 3 நாள் வந்து இது அப்டாமன் பெயின் வித் டிசென்ட்ரி போயிட்டே இருந்தது 2 டேஸ் ஃபுல்லாவே. சரி. அப்படின்னா வெயில்ல இருக்கிற வரைக்கும் பாடி ஃப்ரீயா இருக்கும், திடீர்னு அந்த கூலிங் கிளைமேட் வந்தா நல்லா இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஷிவரிங் ஆகி ஃபீவர் ஆரம்பிச்சது. சரி, ஒன்றும் மாத்திரை போடல? அது மாதிரி இல்லை, ஒரே ஒரு நைட்டு மட்டும் மிட் நைட்ல மட்டும் ரொம்ப முடியாம இருந்து பேராசிட்டமால் மட்டும் ஒரு மாத்திரை போட்டேன். சரி சரி. இல்ல அதனால வர நான் தான் சொன்னேன் எலிமினேஷன் எது நடக்கும் அப்படின்னு. அது ஒண்ணு. ஆனா அது ஒண்ணு. ஆனா பயங்கர அப்டாமன் பெயின், அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுள் ரொம்ப இருந்தது. அது எத்தனை நாள் இருந்துச்சு? அது 3 நாள். சரி, லூஸ் மோஷன் எத்தனை தடவை போச்சு? அதெல்லாம் ஒரு 7-8 தடவை போயிருக்கும். ஆனா எனக்கு அது சண்டே வந்து மார்னிங் போர்க் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் சாப்பிட்டேன். சரி. அது அன்னைக்கு ஃபுல்லா அது அந்த இது போச்சு. அதே வந்து முடிச்ச உடனே டியூஸ்டே அன்னைக்கு காலையில சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டாங்க, அது சாப்பிட்டேன். அது சாப்பிட்டேன். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடும் போதே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. அப்புறம் அன்னைக்கு மிட் நைட்லயே எனக்கு வந்து ஸ்டமக் அப்செட் நல்லாவே தெரிஞ்சுது. அப்செட் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில இருந்து எனக்கு நல்லாவே ஒரு மாதிரி இதாயிடுச்சு, ஃபீவரிஷ் ஆயிடுச்சு, டிசென்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல அந்த மோஷன் போன அன்னையில இருந்து 2 நாள் மோஷன் போன அன்னைக்கு முன்னாடி, அதாவது ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அட்ரிகேரியா வந்துச்சு. அந்த டிசென்ட்ரி போன 3 நாள் அட்ரிகேரியா இல்ல. அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு டைம் 1 ஸ்பாட் 2 ஸ்பாட் அது மாதிரி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கு. சரி, சளி இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன், அது எப்படி? அது இப்போ வந்துட்டு தான் இருக்கு. முதல்ல இருந்த மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு? இல்ல, அது துப்புற மாதிரி தான் வருது. முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது துப்புற மாதிரி தான் வருது. சரி. இப்போ மெடிசன் எடுத்ததுக்கு பிற்பாடு அட்ரிகேரியல் ரேஷஸ்ல இன்னைக்கு எதுவும் மாற்றம் இருக்கா முதல்ல உள்ளதுக்கு? முதல்ல பாடியில வரும், அந்த இச்சிங் சென்ஸ் தெரியும். சரி. அது சொரிஞ்சாதான் அதிகமாகுதுன்னு நினைச்சிட்டு அது நான் ரொம்ப இது பண்ணி ஸ்கிராச் பண்றது இல்ல. இப்போ இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து பாம்லயும் சோர்லயும் வந்திருக்கு. அது வந்தா கொஞ்சம் நடக்கும்போது பெயின்ஃபுல்லாவும் இருக்கு, இச்சிங்லாம் தெரியாது. பாம்லி சொல்லி இச்சிங் தெரியாது, அந்த ஸ்கின் வந்து திக்னஸ் ஆயிட்டு நடக்கும்போது நம்னஸும் பெயினும் தெரியும். அது மாதிரிதான் இருக்கு. இல்ல இன்னைக்கு எதுவும் சேஞ்ச் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அப்படி இருக்கா என்னமா? இன்னைக்கு இப்போ அந்த டியூரேஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. டியூரேஷன் எப்படி? முதல்ல டெய்லி ரெக்கரண்டா நைட்ல வர மாதிரி இருக்கும், இப்போ வந்து ஆன் அண்ட் ஆஃப் எப்பயா ஒரு டைம், 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல மதியத்துல ஒரு டைம், அது மாதிரி ஏதாவது வரும். அப்புறம் அந்த ஸ்கிராச் பண்றது அந்த சென்ஸ் வந்து எனக்கு நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு, சொரிஞ்சிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடினா கை வச்சா சொரிஞ்சிட்டா என்னடா இது அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சொரியணும் அப்படின்னு தோணணும். இப்போ வந்து சொரிஞ்சாதானே தடிக்கிறோம், தடிச்சது அதனால சொரிய கூடாது. சரி 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 சரி, ஓகே. வெயிட் பண்ணுவோம் 1 மந்த் வரையும் எதுவும் கை வைக்காத. ஏதோ லூஸ் மோஷன் மறுபடியும் கோல்டு சளி ஃபீவர் எதுவும் வந்ததுனாலும் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுரு. சரி. புது அடிஷனலா இப்போ நெக் பெயின் இருக்கு.
இலை ஏற்கனவே உள்ள சிம்டம் அது? ஏற்கனவே எனக்கு எப்போ வந்திருக்குன்னா இந்த பைக் ரைடு அதிகமாக பண்ணும்போது எனக்கு வரும். சரி ஒன்றும் பண்ணாத. ம் 2 சிம்டம் தானே சொன்னேன், சளி சிம்டம் அட்ரிகேரியா 2 தானே சொன்னேன். அது 2 தான். சளியில ஒன்றும் மாற்றம் இல்லை, அது வந்து ஏற்கனவே உள்ளதோட ரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கா இல்லை அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கா? இல்ல அது எப்பயுமே இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு சிங்கிள் காஃப் வரும், அப்புறம் மாதிரி வரும். எப்பயாவது ஒரு டைம் வரும். ஒரு காஃப் வந்தா அது கூட வந்து கெட்டியா திக்கா ஒயிட் ஸ்பூட்டம் வந்து கண்டிப்பா வரும். சரி ஓகே, வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேணாம். சரி. அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் அப்படியே விடு, அலோவ் பண்ணு. ஒரு 15 நாள் கழிச்சு சொல்லு எப்படி இருக்குன்னு. சரிடா பாப்போம். சரி இவனே. சரிடா. ஓகேடா. சொல்லுங்க சார், என்ன நோட் பண்ணீங்க? ஹலோ. எலிமினேஷன் நடந்திருக்கு, லூஸ் மோஷன் போயிருக்கு. அவர் வந்து மட்டன் போர்க் சாப்பிட்டாதான் அதனால ஆயிருக்குங்கிறாரு. நம்ம எப்படி ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள், அதையும் ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் எடுத்து ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் எடுத்துக்கலாமா? சரி சார். பெயினோட சேர்ந்து லூஸ் மோஷனா இருக்குன்றாரு சார். இத எப்படி எலிமினேஷன் எடுத்துக்க முடியுமா சார்? இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்குன்னு, ஆனா இந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கு அப்படினாரு. சரி, அன்னைக்கு போர்க் சாப்பிட்டு எல்லாம் சிக்கன் சாப்பிட்டு அன்னைக்கே ஜுரம் வந்துருமா? எலிமினேஷன் நிறைய நடந்திருக்குங்கிறாரு, லூஸ் மோஷன் போயிருக்குங்கிறாரு. ஆனா ஒரு மருந்து பாராசிட்டமால் வேற போட்டாரு. சொன்னேன் போடக்கூடாதுன்னு. சரி, கம்ப்ளைண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு, அதனால இது வந்து எலிமினேஷன் எடுத்துக்கலாம். ஆமா, அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். இது வந்து ஒரு எலிமினேஷன் தான். அடுத்த ஃபாலோ பண்ண பார்த்துருவோம் சார். சொரிஞ்சா ஒரு இடத்துல தடிச்சது ஒரு 25 பைசா நான் அந்த காசு மாதிரி. சொல்றேன். 17/6 சார். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து கொடுத்தது 6/6, ஒரு 25/5 பார்த்தோம். இப்போ 17/6. சொல்றா. சொல்லு, எப்படி இருக்க? சொல்றா சார். கேக்குதா? ஹலோ, கேக்குது சார். சும்மா தான் பண்ண, எப்படி இருக்க அப்படின்னு. அது நல்லா இருக்குடா. என்னாச்சு? இது அட்ரிகேரியா இப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளல. 16ஆம் தேதி ஃபோன் பண்ணிருக்க, 10 நாள் ஆகுது. அதான் அட்ரிகேரியா ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளல. சரி, தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ ரீசெண்டா வரல. சரி, உனக்கு ஃபோன் பண்ணல. ஆமா, அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வந்துச்சா? அதுக்கப்புறமேட்டு அட்ரிகேரியா வரல. சரி, இதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். ஹலோ, இதுக்கு முன்னாடியாடா? இதுக்கு முன்னாடினா அந்த ஈவினிங் டைம் ஆனா வரும்டா, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தடிச்சிரும். சரி, சோர்ஸ்ல ஏதாவது வரும். சரி, அது இப்ப இல்ல. அது இப்போ இல்ல. அட்ரிகேரியா இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா ஒரு 5 டேஸா இல்ல. சரி, 5 டேஸ் இல்ல. அதுவும் இல்லாம ஏதாவது முக்கியமான இடத்துல அந்த இச்சிங் சென்ஸ் வந்தாவே நான் கை வைக்கிறதே இல்லை, அது விட்டுறேன் அப்படியே. சரி, அது நல்லா நோட் பண்ணது. டீ காஃபி குடிச்சு பிரெட் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரபிள் வருமோன்னு அது கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது இப்போ எனக்கு தெரிஞ்சு கொள்ளல. சரி, சளி அது அப்படியே தான் இருக்கு. முதல்ல அதே மாதிரியே தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. அது காஃப் வருது. காஃப் வந்தா நல்லா திக்கா ஒயிட்டா ஜெல்லி மாதிரி வருது. அது நல்லாவே ஸ்பூட்டம் வருது. அது சில டைம் ஒரு காஃப் 2 காஃப் தான், தொடர்ச்சியா காஃப் வர மாதிரி இல்ல. சிங்கிள் இல்லைன்னா டபுள் பெராக்சிமஸ் அப்படிதான் வருது. அப்படி வந்துச்சுனாவே எக்ஸ்பெக்டேஷன் வந்தாதான் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. காஃப் வந்தாவே நல்லா திக்கா இருக்கு. முதல்ல ஜெல் மாதிரி வந்தது, இப்ப நல்லா திக்காவே இருக்கு. சரி, ஓகே. இல்ல வேற ஏதாவது நடுவுல லூஸ் மோஷன் மாதிரி எதுவும் போச்சா? இல்ல, இப்போக்கு எதுவும் தெரிஞ்சு கொள்ளல. இந்த இதுல லூஸ் மோஷன் மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. சரி, ஓகே. சரி, ஓகே. என்ன வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ண ஒண்ணும் பண்ண வேணாம், அப்படியே விட்டு. இல்ல, இது எனக்கு இன்னொன்னு இது அப்படின்னா, நான் ஃப்ரீக்வெண்டா ஏசி வேற யூஸ் பண்ணிக்கிறேன். சரி,
ஃப்ரீக்வெண்ட் ஏசினா மார்னிங் டைம்ல எப்படி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் ஆகுது ஏசியில் இருப்பேன். அதுக்கப்புறம் ஏசியில் இருக்க மாட்டேன், விட்டுருவேன். அப்புறம் ஈவினிங்ல வந்தால் ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து அப்புறம் நான் மார்னிங் வரைக்குமே ஏசி கண்டினியூஸாக ரன் ஆகும். கிளைமேட்டு இது மாதிரி ஏதாவது அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் சேஞ்ச் ஆகிறதுனால இது மாதிரி ஏதாவது கோல்டு இருக்கா என்னங்கிறது அதுவும் ஒன்றும் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. குறையும் அதுவும் குறையும். சரிடா. டீச்சிங்ல ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியல சேஞ்ச் புரியல. முதல்ல இருந்த சிவியாரிட்டிக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஸ்கின்ல எதுவும் சேஞ்சஸ் அது மாதிரி எதுவும் இல்லை. அதான் அந்த அட்ரிகரியால ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ரிகரை இப்போ ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளல. சரி அதுதான் சரி கேட்போம். சரிடா. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம் அடுத்தது? ஹலோ, வெயிட் பண்ணலாம் சார். அவ்வளவுதான். டாக்டர் சொல்லுங்க. இதுல ரெப்பர்டரி சார்ட்ல வந்து ஸ்ட்ரமோனியம், ஆர்சனிகம் ஆல்பம், ஹயோசைமஸ், பெரடோனா எல்லாம் டிடியாவே வருது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா பேஷண்டோட வேர்ட்ஸ் தான் திரும்ப போகணும், அவங்களுடைய எக்ஸ்பிரஷனு அதை வச்சு ரெண்டே ரூப்ரிக் எலிமினேஷன் போட்டனே. இன்ஜுரி வில் ரிசீவ், ஃபியர் ஆஃப் பாய்சன், ஃபியர் இன்ஃபெக்ஷன் லாக்ஸிஸ் தான் வரும். ஃபியர் இன்ஃபெக்ஷன் கண்டேஜியஸ் தெரியுதா? ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதா? ஓகே ஓகே. frivolous delusion injury will receive fear poison. இதுதான் மட்டும்தான் எடுத்த ரூப்ரிக் 4 தான். அப்ப ஆர்சனிகம் ஆல்பம் ஆர்சனிக் ஃப்ரிவோலஸ்ல கிடையாது. ஓகே. ஆமா ஃப்ரிவோலஸ்ல இல்ல. ஆமா. இப்போ அதுக்கும் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன வித்தியாசம் டாக்டர்? ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஃபியர் ஆஃப் கண்டேஜியஸ், இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஒரு ரூப்ரிக் இருக்கு, ஃபியர் ஆஃப் கண்டேஜியஸ் ரூப்ரிக் இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். ஃபியர் ஆஃப் அதாவது பாருங்க, எபிடமிக், இன்ஃபெக்ஷன், கண்டேஜியஸ், அதாவது தொற்று. அது எபிடமிக் தொற்றா இருந்தானா பேண்டமிக் தொற்றா இருந்தானா எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ரூப்ரிக்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா நீங்க இன்ஃபெக்ஷன் எடுத்துக்க வேண்டியதான். அது பாக்டீரியல், வைரல் எல்லாத்துக்கும் ஒரே ரூப்ரிக் தான். வைரலுக்குன்னு ஒண்ணு இருக்கு, நக்ஸாமிக்கா ஒரே இருக்கு. ஃபியர் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல லாக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபியர் ஆஃப் கண்டேஜியன்ல ரெண்டுமே இருக்கு, லாக்சிஸும் இருக்கு, ஆர்சனிகம் ஆல்பமும் இருக்கு. என்ன ரெப்பர்ட்டரி? கம்ப்ளீட் எடுத்திருந்தேன் நான், கம்ப்ளீட் சிந்தசிஸ் ரெண்டுமே தான் எடுத்திருந்தேன். ஃபியர் இன்ஃபெக்ஷன் இருக்கு 14. இப்போ அதான் ரெண்டுமே சிமிலர் ரூப்ரிக் தான், சேம் ரூப்ரிக் தான். சிமிலர் ரூப்ரிக் தான். நிறைய சிமிலர் ரூப்ரிக் இருக்கும். நீங்க ஜென்ரலா வந்து மேக்ஸிமம் இதுவே இருக்கு. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா எதுல ஜாஸ்தி ரூப்ரிக் இருக்கோ அதை எடுத்துங்க. ஜாஸ்தி மெடிசன் இருக்கோ அப்படின்னா மாட்டிக்க மாட்டீங்க. ஃபியர் டிபில உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கல்கேரியா விட்டு நவராது. பட் வந்து பாருங்க, இன்ஜுரி வில் ரிசீவ், பாய்சன், ஃப்ரிவோலஸ் எல்லாம் இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிடாமினன்ட் சிம்டத்தை முதல்ல எலிமினேட் பண்ணிட்டு செகண்ட் ப்ரிடாமினன்ட் சிம்டத்தை எலிமினேட் பண்ண வேணாம். அத வந்து டிஃபரன்ஷியேஷன் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதான் சுச்சம். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் கேஸ் போறோம். கேசஸ் போதும், ஃப்ளோ சார்ட்டே நிறைய இருக்கு. கேசஸ்க்கே ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லாக்டசிஸோட தீம் நம்ம வந்து மோஸ்ட் காமன் வெர்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்க. டெலுஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பி வெர்ஷன் சொல்லுங்க. ஒரு 2 வெர்ஷன் சொல்லுங்க. ஹலோ. வலி இருந்துகிட்டே இருக்கு, பாடாப்படுத்துது. பாடாப்படுத்துது அப்படின்னா பர்சிக்யூட்டட்னு போயிடும். கடும் துன்பம் பாடாப்படுத்துது அப்படின்னா அது பர்சிக்யூட்டட். இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது என்ன ரூப்ரிக்? அடுத்த தீமாட்டிக் என்னன்னா டெலுஷன், இன்ஜுரி, வில் ரிசீவ். இந்த கேஸுக்கு உண்டான தீம். அப்ப ஃபியூச்சர் டென்ஸ் சொன்னேன். அப்ப இதுக்கு அதை கம்பைன் பண்ணி நீங்க சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்க.
இந்த ரூப்ரிக்கை வச்சு நான் சொன்ன இன்ஜுரியோட தீமை மேட்ச் பண்ணி சொல்ல வேண்டியதான். ஹலோ, வலி வந்துருமோன்ட்டு பயமா இருக்கு. வலி வந்துருமோன்னு பயமா இருக்குன்னா ஃபியர் பெயின். இந்த சைட்ல உள்ள தமிழ் தீம் எல்லாமே ரூப்ரிக்கு இன்ஜுரிக்கு உண்டான மீனிங் போட்டிருக்கேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இன்ஜுரி வில் ரிசீவ். வில் ரிசீவ் அப்படின்னா இந்த பாதிப்பு எனக்கு வந்துடும், வரப்போகுது, வர இருக்கு, கன்ஃபார்மா வந்துடும், ஃபியூச்சர்ல வரும், அதான் இன்ஜுரி வில் ரிசீவ். இப்ப சொல்லுங்க சீக்கிரம். இத அப்படியே கம்பைன் பண்ணி சொல்ல வேண்டியதான். வெர்ஷன் அதான் நீங்களே கிரியேட் பண்ண வேண்டியதான். இத போட்டீங்கன்னா வந்துடும். நிறைய கம்ப்யூட்டர் பாக்குறதுனால சீக்கிரம் கண்ணாடி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். கண்ணாடி போடுறதுக்கு நிலைமை வந்துடும் எனக்கு. ஓகே, வெரி குட். நிறைய மருந்து எடுக்கிறனால கிட்னி கெட்டு போயிடும்னு தோணுது. வெரி குட். நிறைய பஸ்ல டிராவல் பண்றதுனால எனக்கு அபார்ஷன் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. சரி, இந்த பிசினஸ்ல நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அது லாஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. வெரி குட், வெரி குட். ஃபியர் ஆஃப், ஆமா, ஓகே, சொல்லலாம். வேற சர்க்கிள்ல வந்து பழகும்போது வந்து ஒருத்தர் கொரோனா இருக்குன்னு அவருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, எனக்கும் கொரோனா வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஓகே, அதாவது கொரோனா வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னா ஃபியர் இன்ஃபெக்ஷன் கண்டேஜியஸ். ஃபியர் இன்ஜுரி வில் ரிசீவ், டெலூஷன் இன்ஜுரி வில் ரிசீவ் அப்படின்னா சார் அவர் இருமிட்டு இருக்கிற மாதிரியே நானும் இருமிட்டு இருக்கேன், எனக்கும் நாளைக்கு கொரோனா வரும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, அதாவது துன்பம் வந்துரும், இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு, இது வந்து நாளைக்கு பெருசா வந்துரும் அப்படிங்கறத இன்ஜுரி வில் ரிசீவ். சார் அப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொல்லியிருந்தாங்க சார். ஒருத்தவங்க எங்க பக்கத்து வீட்டுல இப்படிதான் அவங்களுக்கு வந்து முதுகுல வலி வந்துச்சு, கழுத்துல பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, இறந்துட்டாங்க. அதே மாதிரிதான் எனக்கு இப்போ ஆகுது, எனக்கு பயமா இருக்கு செத்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னா எடுத்துக்க முடியுமா சார்? இது அப்படின்னா ஃபியர் சூப்பர்ஸ்டிஷியஸ். ஓகே சார். அவருக்கு கழுத்தோலி வந்திருக்கு, நானும் கழுத்தோலி வந்தது அப்படின்னு ஒரு முட்டாதனமா இருக்குல்ல. அவருக்கு கழுத்தோலி வந்து இறந்து போயிட்டாரு, நானும் கழுத்தோலி வந்து இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிறது ஒரு பயப்படுறாரு அப்படின்னா அது வந்து ஃபியர் சூப்பர்ஸ்டிஷியஸ். அது ஒரு காம்பினேஷன் இருக்கு, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிளஸ் இன்ஜுரி வில் ரிசீவ் அப்படி போட்டாலும் லாக்டசிஸ் வரும். இன்னும் 3 ட்ரக் 4 ட்ரக் வரும். நான் சொல்றேன் அதை சொல்றேன். இன்ஜுரி வில் ரிசீவ்ங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியும். இந்த ட்ரெண்ட்ஸை வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா பேஷண்டோட வெர்ஷனை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்ஜுரி வில் ரிசீவ்ங்கிறது எப்படி வருது பாருங்க. வலி கண்டினியூவா எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, மூட்டு வலி விடவே இல்லை, பகல் வலிக்குது, 24 மணி நேரம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மூட்டு வலி நாளைக்கு போன் கேன்சரா கூட மாறலாம் சார். இன்ஜுரி வில் ரிசீவ். இந்த கண்டினியூவா வலிச்சுக்கிட்டு இருக்கிற போன் பெயின் நாளைக்கு பெரிய பாதிப்பு, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, போனு கூட உடையிற நிலைமைக்கு கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, போன் டீட்டா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு இருந்ததுன்னா இன்ஜுரி வில் ரிசீவ். அந்த இன்ஜுரி வில் ரிசீவ் இருக்கிறதுனால வலி கண்டினியூவா இருக்கு, இது நாளைக்கு வேற விதமான பாதிப்புலா உண்டாக்கிடும் அப்படிங்கிறது இன்ஜுரி வில் ரிசீவ். அதனாலதான் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு, காஷியஸா இருக்காரு. ஏன்னா கேர்ஃபுல்லுக்கும் காஷியஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கேர்ஃபுல் அப்படின்னா டூரிங் சஃபரிங் அப்ப இருக்கிறது, காஷியஸ் அப்படின்னா அது வரத்துக்கு முன்னாடியே அதை தற்காத்துக்கிறது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் தான் காஷியஸ். கேர்ஃபுல்னஸ்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அந்த ஃபங்க்ஷன்ல ஓவரா ஸ்பைசியா இருந்துச்சு எல்லாமே, கொஞ்சம் நம்ம வயிறுக்கு பிரச்சனையா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் பார்த்து சாப்பிட்டேன், அது கேர்ஃபுல்னஸ். காஷியஸ் அப்படின்னா ப்ரிவென்ஷன். இந்த வலி இருக்கு, இந்த வலி ஏற்கனவே எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு, இதுவே ஏதாவது நாளைக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்துல விட்டுருமோன்னு நானே பயந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்க, எப்படி நான் போறது? ஃபங்க்ஷன் போனா ரொம்ப நேரம் நிக்கணும்,
இந்த வலிக்கு பயந்துக்கிட்டே நான் பேசாம நின்னுட்டேன் சார், போகவே இல்லை. காஷியஸ், ஃபியர் சஃபரிங், இன்ஜுரி ரிசீவ், இன்ஜூர்டு பீயிங் போட்டீங்கன்னா லேக்கர் சீசன். போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரிகாஷன் ஏதாவது எடுத்துட்டு போறாரு, மருந்து சாப்பிட்டு போறாரு, பண்றாரு, அதுவும் காஷியஸ் வரும். காஷியஸ் போறதுக்கு முன்னாடியே இது எடுத்துட்டு போறாருன்னா காஷியஸ். அப்ப இந்த திமேட்டிக்க, இந்த சீக்வஸ்ட்ரேஷனை மெமரியில வச்சுங்க. வலிக்குது, இது நாளைக்கு ப்ராப்ளமா வரும், நான் அதுக்காக வந்து ஒரு கேர்ஃபுல் ஆகி அவர் வந்து பயத்தின் காரணமாக தொந்தரவு அதிகமாகவும் போய் நின்னா நிக்கணும் அப்படிங்கறதுனால கான்ஷியஸ்னால அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சீக்வஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் போலாமா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சூப்பர்ஸ்டிஷியஸ்னா மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைங்கிறதுனால ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம், இல்லாஜிக்கலா இருக்கிற விஷயம் ஒத்துக்கவே முடியாது, லாஜிக்கலி ஒத்துக்க முடியாது. இப்ப எங்க பரம்பரையில எல்லாருக்குமே கேன்சர் வந்துட்டு இருக்கு சார், எனக்கும் வந்துருமோ, அந்த கேன்சரு எனக்கும் வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு, எனக்கு அதே ப்ராப்ளம் இருக்கு. இது எப்படி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபேமிலி ஹெரிடிட்டியா வருதுங்கிறது லாஜிக்கலா இருக்கு அப்படின்னா, ஃபேமிலி ஹெரிடிட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வருது இல்ல கேன்சர், எல்லாருக்கும் வந்ததுன்னா எல்லாருக்கும் வரணும்ல, அப்படி கிடையாது. இதே மாதிரிதான் வந்து சின்ன வயசுலயே மூட்டு வலிக்கு வந்துச்சு, எங்க தாத்தாவுக்கு சின்ன வயசுலயே மூட்டு வலி ப்ராப்ளம் வந்தது, எனக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். டெலூஷன், இன்ஜுரி வில் ரிசீவ் பிளஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ். மதருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு, எனக்கு வந்து பீரியட் அப்போ வலியெல்லாம் இருக்கு, இதனால எனக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கும் அதே மாதிரி வந்துரும்னு நினைக்கிறேன் சார். இந்த வலி வந்து நாளைக்கு வந்து பிரஸ்ட் கேன்சரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இது ஆன்சைட்டி ஹெல்த் அபௌட் எடுத்துக்க முடியாது. ஆன்சைட்டி ஹெல்த் அபௌட்ங்கிறது பிக் ரூப்ரிக். அது எடுக்கிறது ஒண்ணுதான், எடுக்காதது ஒண்ணுதான், அதுல வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. அப்ப அது ஃபோக்கஸ்டா போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரக்கை ஃபில்டர் பண்ண முடியும். இல்ல பேஷண்ட் இப்படி சொல்லும்போது வீட்ல இருக்கு ஹெரிடிட்டரி எனக்கு வந்துருமோ இருக்கும்போது ஆன்சைட்டி ஹெல்த் அபௌட் இஸ் ஓன் ஹெல்த்னா கொஞ்சம் ட்ரக் தான் வரும், இல்ல அது கரெக்டான ரூப்ரிக்கா வருமா? ஆமா, ஆங்ஸைட்டி ஓன் ஹெல்த்னா தன்னுடைய ஹெல்த்தை பத்தி வந்து அவர் கவலைப்படுறாரு, பட் ஹெல்த்தை பத்தி எதுக்கு கவலைப்படுறாருங்கிறது தானே மெயின். எதுக்கு கவலைப்படுறாருன்னு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிளஸ் வந்து இது நாளைக்கு வந்து பெருசாயிடுமோங்கிறது தானே மெயின், அதான வார்த்தை. ஜென்ரல் ஹெல்த் அப்படின்னா இப்ப உடம்ப பத்தி கவலைங்கிறது வந்து ஒரு பிக் ரூபிக், ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து அதுக்கு உண்டான மருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரியா இருக்கு அப்படின்னா ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை, இது நாளைக்கு இந்த பிரச்சனையா வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலூஷன், இன்ஜுரி வில் ரிசீவ். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஒரு 4 காம்பினேஷன்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 4 காம்பினேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா இது சொல்ற மாதிரி ஒரு வெர்ஷன் சொல்ற மாதிரி, சார் வயிறு புண்ணு சார், எங்க வீட்டுல வயிறு புண்ணு அப்படின்னா எதுவுமே மருந்து மாத்திரையே நாங்க சாப்பிட மாட்டோம். நீங்க வீட்லயே ஒரு ஹோம் ரெமடின்னு ஒண்ணு இருக்கும் சார், இந்த கஷாயம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் வந்து தேங்காய் பால் சாப்பிடுறது, மணத்தத்தை கழிக்கிற சாறு, இதெல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவோம், போனதே கிடையாது. ட்ரெடிஷ்னல் ப்ரிஜுடைஸ், மரபு ரீதியா அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு மெடிசன் இருக்கும், அவங்க ஃபேமிலிக்குன்னு உங்க ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமான ஒரு மருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன் லாக்டேஷன் அது மாதிரி எடுத்துக்கிறாங்க? மருந்து மாத்திரையினால அவங்களுக்கு பாதிப்பு வரும். இப்ப இந்த கேஸ்ல பார்த்த மாதிரி ஃபியர் மெடிசன் இஸ் பாய்சன் பில், டெலூஷன் மெடிசன் இஸ் பாய்சன் பில். அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா எனக்கு இந்த பிரச்சனை வரும், ஏன்னா மருந்துங்கிறது ஒரு பாய்சன் நினைச்சுக்கிறேன். டெலூஷன் ஃபியர் ஆஃப் பாய்சன்னா பாய்சனை சாப்பிட்றது அப்படிங்கிறது மட்டும் மருந்து கிடையாது. அப்படிங்கிறது மட்டும் அந்த தீம் வச்சிங்க அப்படின்னா வந்து அப்ளிகபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அத மருந்துங்கிறது பாய்சன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியர் பாய்சன் ஆஃப் பீயிங். அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா இவர் என்ன சொல்றாரு இந்த கேஸ்ல, இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதனால எவ்வளவு சைடு எஃபெக்ட் ஆகி
ஹார்மோனல் ப்ராப்ளம் வர்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த டெலூஷன் மெடிசன் பாய்சன் பிளஸ் பியர் பாய்சன் அப்படிங்கிறது ரெண்டும் கம்பைன்ட் ஆகும். இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரிஜுடைஸ்லேருந்து ஒரு சர்க்குலேட் பண்ணீங்கன்னா இந்த ரூப்ரிக் 3 ஒன்றாகும். டெலூஷன் இஸ் அபவுட் டு பி பாய்சன், அபவுட் டு பி அப்படின்னாலும் ஃபியூச்சர் தான். இந்த மருந்து மாத்திரையினால எனக்கு பாய்சன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 3 காம்பினேஷன் பியர் பாய்சன், ட்ரெடிஷ்னலா ப்ரிஜுடைஸ்டா இருந்த லாக்டோசிஸ் பேஷண்ட் ஏன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் மருந்து மாத்திரையினால பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறது தான் காரணம். லாக்டோசிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா லைட் டிசைர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சார் நடத்திட்டு இருக்காரு லைட் டிசைர். லாக்டோசிஸ்ங்கிறது வெறும் இன்குசிட்டிவ். அது என்ன ஏது என்ன அப்படிங்கிறது ஆராயிறது. இந்த ஆராயிறது உங்கள்ட்டையும் இருக்கும், உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடியும் இருக்கும். நெட்ல சர்ச் பண்ணாலே லாக்டோசிஸ் கிடையாது, நெட்ல சர்ச் பண்ணாலே இன்குசிட்டிவ் இருக்கு. அதாவது அதோட எசன்ஸை புரிஞ்சுக்கணும். நெட் சர்ச் பண்ணாலே இன்குசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வேர்டை வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய அப்ளிகபிலிட்டியை குறிக்கிறீங்க. இன்குசிட்டிவ் அப்படின்னா வெரி என்தியூசியாஸ்டிக், அது என்ன ஏது அப்படிங்கிறது உங்களை கேள்வி மேல அப்படி நோண்டி நுங்கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பார். என்ன சார் இந்த டிசீஸ், இது மூட்டு வலி என்ன, இதோட பெத்தாலஜி என்ன, என்ன பண்ணுது, குறையுதா, என்ன பண்ணுது சொல்லுங்க, வேற ஏதாவது பாதிப்பு இருக்குமா, என்ன எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது எடுக்கணுமா, எந்த ஸ்கேன் சார் எடுக்கலாம், எம்ஆர்ஐங்கிறாங்க, பெட் ஸ்கேன்ங்கிறாங்க, எது எடுக்கலாம், நெட்ல நிறைய பார்த்தேன் சார், இது எப்படி வருது என்ன உருவாகுறது எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பாரு. உங்கள்கிட்டையும் அதை கேட்பார். ஏன் கேட்கறாருக்கான காரணம்னா ஒரு சஸ்பீஷியஸ், சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை, ஒரு சந்தேகம். இந்த நோய் எப்படி வந்திருக்குங்கிற சந்தேகம், இல்ல உங்களை பத்தியும் எடுத்து கேட்பாரு. அந்த அதை இன்குசிட்டிவ்ங்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்பகத்தன்மை இல்லாம அவர் வந்து அதை நோண்டி நொங்கு எடுத்து அதை ஃபுல் ஆஸ்பெக்டும் உங்களை அந்த நோயை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு. நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பத்தியுமே ரொம்ப எலாபரேட்டிவா ஹோமியோபதினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார். வெறும் லைட் டிசைர் கிடையாது. அடுத்தது டெலூஷன் இன்ஜுரி இன்ஜூர்டு பீயிங். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி தான் நம்ம சொன்னோம். இந்த தொந்தரவு, இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, தொந்தரவு எனி டைம் இருந்துகிட்டே இருக்கு சார். டெலூஷன் இன்ஜுரி இன்ஜூர்டு பீயிங். இந்த சீக்வெஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சுங்க எப்படி வருது அப்படிங்கிறது நான் சொல்றேன். இந்த தொந்தரவு நான் சாவர வரைக்கும், நான் மண்டை போடுற வரைக்கும் என்ன தொடர்ந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கும். நான் மண்டைய போடுற வரைக்கும் என்னோட தான் இருக்கும் சார், இது தீராது சார் அப்படின்னா டெலூஷன் ஹி இஸ் பர்சிக்யூட்டட் பை எனிமீஸ். எனிமீஸ்னா டிசீஸ். பர்சியூட், உங்களை சேஸ் பண்ணிட்டு வருது. இந்த நோய் நான் மண்டை போடுற வரைக்கும் இந்த நோய் இருந்துகிட்டே தான் இருக்கு. டெலூஷன் இன்ஜுரி இன்ஜூர்டு பீயிங், என்னோட சாவர வரைக்கும் இந்த நோய் என்ன பின்தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும். டெலூஷன் பர்சியூட் பை எனிமீஸ். பாடா படுத்துது சார், டெய்லி இருந்துகிட்டு இருந்ததுன்னா பாடா படுத்துது, வதைக்குது சார். டெலூஷன் பர்சிக்யூட்டட் ஹீஸ். இது 3 வந்து ஒரு கம்பைன்டு வெர்ஷன் தான். வெவ்வேறு அர்த்தம் இருக்கு, பட் வந்து கொஞ்சம் மோஸ்ட் சிமிலாரிட்டியா இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனோட வராரு அப்படின்னா ஒரு விசிட் வர மாட்டாரு. அவருக்கு ரிலீஃப் இருக்கோ ரிலீஃப் இல்லையோ 10-15 விசிட் உங்களை விடாம திரும்ப 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 வந்துகிட்டே இருப்பார். தட் இஸ் பர்சவரன்ஸ், விடாமுயற்சி. ஒரு சிங்கிள் ரிலீஃப் கொடுக்கலனாலும் ஒரு வெரி ஹோப்ஃபுல்னால வந்துகிட்டே இருப்பார் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப. ஒண்ணு வலிக்குது சார், வலி வேதனையா இருக்கு சார், நீங்களும் மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, இந்த மண்டை போற வரைக்கும் இந்த வலி இருந்துட்டு தான் இருக்கும், பாடா படுத்துது சார் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறது பர்சவரன்ஸ், விடாமுயற்சி. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு இருப்பார். ஹோப்ஃபுல் பிளஸ் பாசிட்டிவ்னஸ் இருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ம்னஸ் வித் ஹோப்ஃபுல்னஸ், அதுதான் பாசிட்டிவ். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவர் எடுக்கிறது கரெக்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்னஸ். ஆல்வேஸ் ரைட் கிளைம். மற்றவங்க யாராவது சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டார். என்ன 10 வருஷமா 5 வருஷமா நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கு ஒண்ணுமே கரையல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வந்துகிட்டே தான் இருப்பார். ஏன்னா சரியாயிடுங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், ஒரு ஹோப்ஃபுல் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்
இப்ப எல்லாருக்கும் தெரியும் லாக்கசிஸ்ங்கிறது வெரி லொக்காசிஸ். ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இப்ப கைவலிய பத்தி பேச ஆரம்பிச்சாரு, கால்வலியை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவர் வீடு விஷயங்கள் வரையும் அங்கே போய் ஜம்ப் ஆகி அதுக்கப்புறமேல உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறமேல வேற ஏதாவது ரிலேஷனை பத்தி பேசுவார். அப்படியே ஒரு சப்ஜெக்ட ஜம்பிங்கா போய்கிட்டே இருப்பார். அப்படிங்கிறது இது காமனா தெரிஞ்சது. இப்ப டிசீஸ் அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வெரி கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ். கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ் அப்படின்னா ஒரு பெயினை வந்து வலிக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஒன்னு ஒரு 2 செகண்ட்ல முடிக்கிற வேண்டிய வலிய 1 நிமிஷம் 5 நிமிஷம் வரையுமே சொல்லிட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு எக்ஸ்பாண்டிங்கா சொல்றது. கையை தூக்க முடியல சார், பாருங்க இப்படியே தூக்க முடியல, இப்படியே வந்தது அப்படின்னா வலி பரவுது. அந்த ரேடியேஷனை சொல்றது, அந்த ரேடியேஷன் பாருங்க இந்த 3 வலையிலையும் வந்து மரத்து போகுது, இந்த 2 வரையும் வரதுல அப்படியே ரொம்ப எக்ஸ்பான்சிவா சொல்றது. டக்குன்னு அந்த வலி வேதனையை முடிக்கிறது கிடையாது. உங்களுக்கே அது வந்து நீங்க ஃபீல் பண்ணணும் கேஸ்ல, இந்த வேதனையை ஏன் இவ்வளவு டிஸ்கிரிப்டிவா சொல்லணும், வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்குமே, இவ்வளவு எலாபரேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. அந்த ஒரு டிசீஸை ரொம்ப எலாபரேட்டிவா சொன்னாரு அப்படின்னா, சிம்பிளா முடிக்க வேண்டியதை ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்தாரு அப்படின்னா இட் இஸ் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பான்சிவ். அது ஃபியர் சஃபரிங் அப்ப வந்து கண்டிப்பா வெளிப்படும். அப்ப இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கம்ப்ளைனிங் த டிசீஸ். சார் எப்ப பார்த்தாலும் வலி வேதனையை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வலிக்குது சார், உட்கார்ந்த வேக முடியாது சார், இந்த வலியோட ஒரே பிராண போக வேண்டியது சார், எப்ப பார்த்தாலும் சார் இந்த வலி தீர்றது அப்படின்னு புலம்புவார். லேமெண்டிங் டிசீஸ், லேமெண்டிங் பெயின், கம்ப்ளைனிங் டிசீஸ்ங்கிறதுல நக்சோமிகா லாக்கசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ ஒரு கேஸ் நான் பார்த்துருந்தேன் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரக் கொடுத்து ஒன்றுமே ஒரு பார்ஷியல் ரிலீஃப் தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா வந்தது அப்படின்னா வலி வந்து குழம்பி தள்ளிடும். சார் உட்கார முடியல சார், எந்திரிக்க முடியல சார், நடக்க முடியல சார், எப்போ சார் சரியாகும், எப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கு சார், என்ன பண்ணுறது சார் ஏதுன்னு அப்படியே குழம்பும். லேமெண்டிங் டிசீஸ் அப்படின்னு போட்டு இன்னொரு 2 ரூபிக் போட்டு லாக்ஸேஸ் 6 கொடுத்தது பிற்பாடு ஒரு 6 மாசமா அந்த வலி வந்து ஒரு 50% குறைஞ்சிருக்கு, இன்னொரு 50% இருக்கு. பட் ஒன்னா ஒரு லேமெண்டிங்கும் கிடையாது, வெறும் எஸ்எல் தான் வாங்கி போயிட்டு. அப்ப பேஷண்டோட எக்ஸ்பிரஷன் வந்து நோயை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அந்த வலியை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கிறது தான் லாக்ஸேஸோட மொழி. அதை எக்ஸ்பேண்டிங்கா சொல்லிட்டு இருப்போம். டூரிங் சஃபரிங் அப்ப லேமெண்டிங் ஆஃப் டிசீஸ், கம்ப்ளைனிங் டிசீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாக்ஸேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து உட்கார்றதே கிடையாது, ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பிடிக்காது. சின்ன பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காரவே பிடிக்காது. சிட் அவர்ஷன் டூல பாத்தீங்கன்னா லாக்ஸேஸ் அயோடம் 2 தான் ட்ரக் இருக்கு. சார் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் சார், அங்கே போவான் இங்கே போவான், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். வேண்டரிங் டிசைர். எங்கேயாவது வெளியில போகணும் சார், வெளியில போய் என்ஜாய் பண்ணணும், ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ இல்லை வேற ஏதாவது போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சார், நீ வீட்லயே உட்கார்றது கிடையாது சார், எங்கேயாவது போய் அழைச்சிட்டு போய் சுத்தணும்னா பிடிக்கும் சார். இது சில்ட்ரன் ஸ்டேஜ்ல பார்க்கலாம். டிராவல் டிசையர், அம்யூஸ்மெண்ட் டிசையர். எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் சார், எப்ப பார்த்தாலும் இது இருக்குனாலும் அம்யூஸ்மெண்ட் தான். அவனுக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது, ஒரு பொழுதுபோக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது சில்ட்ரன்ஸ் கேஸ்ல பார்க்கக்கூடிய லாக்ஸேஸ் பர்சனாலிட்டி பைஸ்டாண்டர் சொல்றது மூலம் தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த சீக்வஸ்டேஷன்ங்கிறது வெரி காமன். முதல்ல சொல்லியிருந்தோம் லாக்ஸேஸ்ங்கிறது வெரி பர்சவரன்ஸ்னால ஒரு பாசிட்டிவிட்டினால உங்கள்கிட்ட கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வருவோம். இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்து போயிடும். என்ன சார் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பர்சவரன்ஸ் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பர்சவரன்ஸ் வந்து டெஸ்பேர் ஆஃப் ரெக்கவரி, சார் சரியாகுமா ஆகாதா டவுட் ஆகி ஒரு ஸ்டேட்டுக்கு வருவோம். அந்த ஸ்டேட்ல எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க மாட்டான், ரிஃப்யூஸ் டு டேக் எவ்ரிதிங். எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அந்த லாக்ஸேஸ் பர்சனாலிட்டி பர்சவரன்ஸா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல எதுவுமே ஆகல அப்படிங்கிறப்ப எதுவுமே எடுக்க மாட்டான், எந்த எதுவுமே எடுக்க மாட்டான். சார் என்னுடைய எனர்ஜி ஃபுல்லா போயிட்டு, என்னுடைய காசு ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட்டுனா சாவ போனோம். தட் இஸ் ஆல் மணி எக்ஸாஸ்டட், பாடி எக்ஸாஸ்டட், சாக போறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும்.
ஸோ டெல்யூஷன் அபவுட் டு டை. நான் சாக போறேன் சார், என் எனர்ஜி எல்லாம் போயிட்டு சார், நான் செலவு பண்ணது எல்லாமே நான் சுத்தமா அவுட்டு சார், இன்னுமே என்ன சார் நான் சாக போறேன் சார், ஏதாவது ஒண்ணு முடிஞ்சதுன்னா என்னை காப்பாத்தி விடுங்க சார். ஸோ டெல்யூஷன் அபவுட் டு டை, ஒன் ஹெல்ப் ஹர் ஆஃப். யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது காப்பாத்தி விடுங்க, நான் சாக போறேன் சார், ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப ஒரே ட்ரக், சிங்கிள் ட்ரக். டெல்யூஷன் டை அபவுட் டு டை, wishes someone help her half அப்படின்னு ஒரு. அப்ப இந்த ஸ்டேட் வந்து பெர்செவரன்ஸ்ல இருந்து நீங்க ரெண்டு போலாரிட்டி இருக்கு, இந்த ட்ரக்குக்கு ரெண்டு போலாரிட்டி இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு உண்டான இது கண்டிப்பா உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல வெளியே அதர் இதுல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனாலும் இந்த லாக்டோசிஸோட எண்ட் பாயிண்ட் இதான். நான் சாக போறேன், என்ன ஏதாவது யாராவது ஒருத்தவங்க காப்பாத்தி விட்டுருங்க, ஏதாவது பண்ணுங்க சார், ஃபுல்லா நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் சார், ஃபுல்லா இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்படின்னாலும் அது லாக்டோசிஸ் தான். ரெண்டு காம்பினேஷன் போட்டீங்கன்னா லாக்டோசிஸ் தான். இன்னொரு ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லாக்டோசிஸ பேய் பிடிச்சுக்குது. ஒரு பேய் பிடிச்சுக்குது, இல்ல வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் கண்ட்ரோல், என்ன வந்து வசியம் பண்ணிட்டாங்க, மை வச்சுட்டாங்க, பொடி வச்சுட்டாங்க, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப லாக்டோசிஸ்ங்கிறது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு சூப்பர் ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன பிடிச்சுக்குது சார், ஏதோ ஒரு தீய சக்தி பிடிச்சுக்குது, ஏதோ பேய் பிடிச்சுக்குது. டெல்யூஷன் சார், என்ன ஏதோ ஒரு பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது சார். டெல்யூஷன் அண்டர் த சூப்பர் ஹியூமன் கண்ட்ரோல். சார் என்ன மை வச்சுட்டாங்க, வசியம் பண்ணிட்டாங்க சார், அதை விட்டு வெளியில வர முடியல சார். டெல்யூஷன் சார்ம்டு cannot break the spell. என்ன வசியம் வச்சுட்டாங்க சார், அதை விட்டு நான் வெளில வர முடியல சார் அப்படின்னா டெல்யூஷன் சார்ம்டு cannot break the spell. சார் என்ன வசியம் வச்சதுனால சார் அது ஏதோ ஒண்ணு சொல்லுது சார், அதுபடிதான் நான் நடக்க வேண்டியது சார். ஏதோ ஒரு எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு கேக்குது, டெல்யூஷன் வாய்ஸ் கேரி, நான் அதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேய் பிடிச்சிருக்கு சார், ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒண்ணு சொல்லுது சார், அது சொல்றதுதான் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு சார், அது சொல்றதுதான் என்னால செய்ய முடியுது. டெல்யூஷன் வாய்ஸ் ஹியர்ஸ் he must follow அப்படின்னு ஒரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, காமனா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஜெஸ்டிங், ஒரு ஃபன் லவ்விங் ஆட்டிடியூட் இருக்கும் லாக்டோசிஸ்க்கு. மாக்கிங் இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, சரி, முன்னாடி ஸ்லைட்ல போட்டு கணேஷ் தெரியுதா? ரெண்டாவது இருக்குல்ல சார், டெல்யூஷன் பொசசிவ். ஆமா, சொல்லுங்க சார். பொசசிவ் பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். டெல்யூஷன் பொசஷனை பிடிச்சுக்கிறதுனா பேய் பிடிச்சுக்கிறது மட்டும் கிடையாது. சளி பிடிச்சா விடமாட்டுது சார், 10 நாள் பிடிச்சிக்கிட்டா விடமாடு சார். அந்த திங்கிங்கே கூட பிடிச்சுக்கிறது சார், அதே திங்கிங்கா தான் சார், சதா அதே நினைப்பாதான் சார், அதான் பொசஸ். ஓகேவா? ஓகே சார், தேங்க் யூ. அப்ப லாக்டோசிஸ் வந்து ஒரு ஃபன் லவிங், ஒரு கிண்டல் பண்றது, நையாண்டி பண்றது. மாக்கிங் இருக்கும், சர்க்காசம் இருக்கும். மாக்கிங் வேற, சர்க்காசம் வேற. மாக்கிங்னா வந்து அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. சர்க்காஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கம்மி, மாக்கிங்கை விட கொஞ்சம் கம்மி. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சட்டையே போட்டுட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிழிஞ்ச சட்டையே போட்டு வந்திருக்காரு அப்படின்னா, சர்க்காஸ்டிக் ஆட்டிடியூட் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, சூப்பரா இருக்கே சட்டை அப்படிங்க. மாக்கிங் அப்படின்னா, அதே வந்து ஒரு கடை வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுங்க, அந்த சட்டையே வந்து கிழிஞ்ச சட்டை தான் போட்டு வந்திருக்காரு, நல்ல சட்டைய ஒரு போட்டு வராரு அப்படின்னா, நீ இருக்கிற நிலைமைக்கு நல்ல சட்டை வாடகைக்கு வாங்கி போட்டு வரணுமா அப்படின்னு சொல்றது மாக்கிங். சர்க்காஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படின்னா அதோட கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து லோவா இருக்கும், கொஞ்சம் வந்து அது வந்து இந்த சர்க்காசம்ங்கிறது வந்து டைரக்ட் அட்டாக்கா இருக்காது. இந்த ஓட்ட சட்டை போட்டு வந்திருக்கிறங்கிறத வந்து சட்டை சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது சர்க்காஸ்டிக். நக்கலா இருக்கும். நக்கல். ஆமா. பிளேயிங் த டர்ட்டி ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா
அங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறப்ப இங்க வந்து ராக்கெட் விடுறது, இல்ல அப்படின்னா வந்து இப்போ உட்கார்ற இடத்துல வந்து முள்ளு மாரி வைக்கிறது, இல்ல வேற ஏதாவது ஆணி வைக்கிறது அப்படிங்கிறது பிளேயிங் டர்ட்டி ட்ரிக்ஸ் ஆன் அதர்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் பாய் சில்ட்ரன்ல இந்த சில்ட்ரன்ஸ் கேஸ்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகம். சில்ட்ரன்ஸ் கேஸ்ல இன்னொரு ரூப்ரிக் என்ன அப்படின்னா, இது காமனா இருக்கும் சார், படிக்கவே மாட்டான், எனி டைம் விளாண்டுட்டே இருக்கான் சார், ஒரு வேலை கூட உருப்படியா பண்றது கிடையாது சார், லாக்ஸிஸ்டான்றது பாருங்க, ஒரு வரியில சொல்லியாச்சு. ஒரு வேலை கூட எடுத்த பொருள் எடுத்த இடத்துல கிடக்கு, படுத்துறதான் அப்படியே போட்டு போயிடுறான், ஒண்ணுமே பண்றது கிடையாது, எந்த வேலையும் பாக்குறது கிடையாது சார், படிக்கிறது சுத்தமா கிடையாது, எனி டைம் விளாண்டுட்டே இருக்கான். லாக்ஸிஸ் எப்படி லாக்ஸிஸ்னா cannot perform anything in orderly manner, reading aversion, duty want of sense, playfulness. இது போட்டீங்கன்னா லாக்ஸிஸ் ஆகும். இது சில்ட்ரன்ஸ் பர்சனாலிட்டி. ஒரு ஆள் இப்படி வராரு சார், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒரு பேஷண்ட் இப்படி வராங்கன்னு வச்சுங்க, என்ன ரூப்ரிக் போறது சார் சொல்லுங்க? கேட்கவே வேண்டியதில்லை. ஹலோ ஹலோ Shameless, sir. ஷேம்லெஸ். Shameless. ஓகே, வேற? naked want to be. நேக்கட் வாட்டுக்கு எப்படி இருக்கு? கிழிச்சு இந்த அம்மா சட்டை வந்து கிழிச்சு பாதி தொங்கிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபேஷனா வந்திருக்கு, நீங்க நேக்கட் வாண்ட் பீங்கிறீங்க. பேஷனேட் சார். ஃபேஷனேட்னு ரூப்ரிக் இருக்கா? ட்ரெண்டியா வந்திருக்கு, யாரும் அதுக்குள்ள வரைஞ்சு பார்த்திருக்காங்க. என்ன சார் ரூப்ரிக்? ஃபோபிஷ். ஃபோபிஷ் அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ்னஸ், ஒரு ட்ரெண்டி லுக். இதே மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வராங்கன்னா நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க வேண்டியதுல ஒரே இந்த ரூப்ரிக் போட்டுக்கலாம். ஒரு கேஸ், ஒரு வீசிங் கேஸ் நான் அப்ளை பண்ணது என்ன அப்படின்னா, அந்த சில்ட்ரனுக்கு மற்ற ரூப்ரிக் எல்லாம் எடுத்ததுக்கு பிற்பாடு என்ன பாத்தீங்கன்னா, இந்த கட்டிங் இருக்கு பாருங்க, நார்மல் கட்டிங். நார்மல் கட்டிங் இல்லாம இந்த பக்கம் அந்த அவங்க அப்பாட்ட அந்த பையன் சொல்லி இருக்காரு, இது அப்படியே இந்த கட்டிங் இல்லாம இந்த இடத்துல ஒரு ரெண்டு கோடு இருக்கு, ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு நடுவுல வந்து 2 கோடு 3 கோடு இருக்கு. ஒண்ணுமே கேட்கல, மத்த எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபோபிஷ் எடுத்துட்டு லாக்ஸிஸ் கொடுத்த பிற்பாடு வீசிங்ல நல்லா இம்ப்ரூவ். அப்ப வெறும் வார்த்தைகள் மட்டுமே இல்ல, அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆன் த ஸ்பாட் வரதையும் நீங்க எடுத்து கொடுக்கலாம். ஓகே, டைம் ஃபுல்லா ஆயிடுச்சு, நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ராஜேந்திர சார். ஹலோ. 10:42 சார். ஓகே சார், ஓகே முடிச்சுக்கோ. ஓகே சார். ஓகே சார், delusion charmed and cannot break the spell, அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதான் வசியம் பண்ணிட்டாங்க, அதை விட்டு வெளில வர முடியல, அவ்வளவுதான். சார்ம்டுனா என்ன? சார்ம்டு வசியம் பண்றது, என்ன சொல்றது, சார்மிங். வேற மீனிங்ல வசியம் தான் சார். இது என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அதை விட்டு, அதாவது என்ன சுத்தி சூப்பர் ஹியூமன் கண்ட்ரோல் இருக்கு, அந்த கண்ட்ரோல் விட்டு என்னால வெளில வர முடியல, அவங்க சொல்றதுதான் நான் கேட்கணும். ஓ, தேங்க் யூ. மிஸ்பிரைஸ்டு எப்படி சார்? சார் மிஸ்பிரைஸ்டு புரியல. மிஸ்மரைசம் சொல்வாங்க. மிஸ்மரைஸ்டு தான், மிஸ்மரைஸ்டுங்கிறது வசியம் தான். அதுக்கு சார் அதுக்கு என்ன மாதிரி டிஃபரெண்ட் வரும் சார்? மிஸ்மரைசிங் அப்படின்னா சார் மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு பாருங்க. மேக்னடைஸ் டிசைர் டு பி. சார் தெரியல சார். சார் மத்தவங்களை அட்ராக்ட் பண்றது மேக்னடைஸ். மேக்னட்டோட வேலை என்ன? அட்ராக்ஷன் தானே சார். அதுலயும் வரும் சார் லாக்ஸிஸ். மெயின் பாத்தீங்கன்னா டிசைர் டு பி மேக்னடைஸ்ங்கிறதும் லாக்ஸிஸ் இருக்கு சார். மிஸ்மரைஸ்ங்கிறதும் வசியம் தான் சார்.
லேக்கசிஸ்ல வந்து அந்த ஒரு பாஸ்பரஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கனால ஆமா 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 ஆமா. இப்ப மாதிரி பாருங்க, இந்த ஒரு ஷேர் பண்ணல உங்களுக்கு கிழிச்சு தொங்குது பாருங்க. இந்த ட்ரெஸ் போடுறது இதுவுமே வந்து ஒரு மேக்னடைஸ்டு டிசைர் தான். மற்றவங்கள இந்த ட்ரெண்டிங் லுக்ல வந்து அட்ராக்ட் பண்றது தான். ஃபோபீஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய இதே ஆல்டர் ஆகிற மாதிரி இருந்தா ஃபோபீஸ் சார். ட்ரெண்டி கிளாத்தா இருக்கணும், போட்டிருக்கிறது அவங்களுடைய பர்சனாலிட்டியை ஆல்டர் பண்ற மாதிரி ஒரு லுக்ல வருவாங்க. வேற சார் இதே வார்த்தைகள் வேறவங்களும் சொன்னா எப்படி சார்? ஏதா அவருக்கு யாரோ சூன்யம் வச்சிட்டான் போல தெரியுது. அவங்க சொன்ன வார்த்தை தான் கேட்கறாரு, நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான். சூனியம் வச்சுட்டாரு அப்படின்னா அது கனாபிஸ் இண்டிகா வந்துடும். பாருங்க, டெலூஷன் bewitched he is ஒரே ட்ரக் கனாபிஸ் இண்டிகா. சூனியம் வச்சாச்சு, அதை விட்டு என்னால வெளில வர முடியல, அவங்க சொல்றதுதான் கேட்கணும்னா லாக்சிஸ். ஓகேவா? சூனியம் வச்சதோட bewitchedம் அதுவும் வசியம் தான். அது என்ன சார் டிஃபரன்ஸ்? இதுக்கு அதுக்கு bewitchedனா அது எப்படிங்க சார் நம்ம எடுத்துக்கிறது? அதான் இப்ப சொன்னேன், bewitchedனா வசியம். வித்தியாசம் வந்து இதுதான். ஏன்னா அதை விட்டு வெளில வர முடியல லாக்சிஸ். வசியத்தோட நிறுத்துறாங்கன்னா கனாபிஸ் இண்டிகா. ஓகேவா? சார் காஷியஸ்க்கும் எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சார்? காஷியஸ் நீங்க சொன்னது எனக்கு எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டு மாதிரியே இருந்தது. காஷியஸ் அப்படிங்கிறது வருமுன் காப்போம், வரத்துக்கு முன்னாடியே வந்து இது பண்ணிக்கிறது. எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டுனா வந்ததுக்கு பிற்பாடு எஸ்கேப் ஆயிடுறது. அதை விட்டு நான் வெளில வந்துடணும். எஸ்கேப்ங்கிறது என்ன? அதை விட்டு வெளில போகணும், தப்பிக்கணும். அது என்டையர்லி டிஃபரெண்ட் தானே மேடம்? ஓகே சார். எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டுங்கிறது அதுல இருந்து நான் வெளில வந்தா போதும் சார். அதுல வந்து எப்படி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வருது, இந்த நோயில இருந்து எப்படி வெளில வருது, இதுல இருந்து நான் தப்பிச்சா போதும், அதான் எஸ்கேப். அப்ப இந்த வழியில இருந்து எனக்கு சரியானா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டு மாதிரி எடுத்துக்கணுமா சார்? வழியில இருந்து சரியானா போதும், சரியாகணும் அப்படிங்கிறது கூட லைட் தான். சரியாகணும், நான் சரியாகணும் சார். ஓகே, லைட் டிசைர் சார். அப்ப எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டுக்கு பேஷண்ட் வெர்ஷன் கொஞ்சம் என்ன? எஸ்கேப் அட்டெம்ப்ட்ஸ் டு அப்படினா இதுல இருந்து நான் வெளில வந்தா போதும். ஓகே, இதுல வந்து வெளில வந்தா போதும், தப்பிச்சா போதும் சார். இந்த நோயை விட்டு வெளில வந்தா போதும் சார். சரியானா போதும்ங்கிறது வேற, வெளியில வந்தா போதும். இதே மருந்து மாத்திரை கொடுங்க, அலோபதி மாத்திரை கொடுங்க, வச்சுக்கிறேன், தொந்தரவு இருக்கிறப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வெளில வர்றதுன்னா எஸ்கேப் அட்டெம்ப்ட் டு விண்டோ. ஓகே சார். ஓகே சார். சார் அப்ப மூட் ரிப்பல்ஸ் எப்படி இருக்கும்? வெளிய வந்தா போதும். மூட் ரிப்பல்ஸ்னா அந்த வலிக்குது, வலியை நிறுத்துங்கன்னு அர்த்தம். பழைய நிலைமைக்கு நான் வரணும் சார் அப்படின்னா மூட் ரிப்பல்ஸ். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.